ராமேஸ்வரம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வரிசையில் நின்ற ஆந்திர பெண் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். கூடுதல் தகவலுடன் கிராமிய செய்தியாளர் வீரகுமரன் விவரம் என்ன? தேவப்பிரியன் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீகாகுளம் பாசாலா பகுதியைச் சேர்ந்த அப்பாராவ் அவரது மனைவி பாக்கியவதி. இவருக்கு வயது 60 ஆகிறது. இவர் உட்பட மொத்தம் 13 பேர் ஆன்மீக பயணமாக கடந்த 4ஆம் தேதி ராமேஸ்வரம் வந்துள்ளனர். ராமேஸ்வரம் வந்த அவர்கள் ராமேஸ்வரத்தை சுற்றியுள்ள ஆன்மீக தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்றுவிட்டு நேற்று மாலை சரியாக ஒரு 7 மணி அளவில் சாமி தரிசனம் செய்வதற்காக பொது தரிசன வரிசையில் நின்றுள்ளனர். அப்போது பாக்கியவதி ராமநாத சுவாமி சந்நிதி அருகே வரும்போது திடீரென நெஞ்சுவலி காரணமாக மயங்கி விழுந்தார். உடனடியாக திருக்கோயில் ஊழியர்கள் அவரை மீட்டு திருக்கோயில் காவல் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று முதலுதவி சிகிச்சை அளித்தனர். அதன் மேலும் சிகிச்சை அளித்த பிறகு அதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட பாக்கியவதி அங்கு உயிரிழந்து விட்டார். இதனையடுத்து அவரது உடற்கூறு ஆய்விற்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக பாக்கியவதி கணவர் அப்பாராவ் கொடுத்த புகாரின் பேரில் திருக்கோயில் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாமி தரிசனம் செய்ய வந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பெண் வரிசையில் நின்ற போது மாரடைப்பு காரணமாக மயங்கி விழுந்து மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் வெளியூர் சாமி தரிசனம் செய்ய வந்துள்ள பக்தர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி வீரகுமரன்.